வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி வச்சு பின்னிய கூட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 5 அடியில் 26 ஒயர் எடுத்திருக்கிறேன். இது கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கிறேன், ஒயிட் கலரில். இந்த மாதிரி ஸ்கொயர் பீட்ஸும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற 26 ஒயரையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வைக்கணும். இப்போ நான் 13 முடிச்சையும் நான் சேர்த்துருக்கேன். நாட்டையும் சேர்த்துட்டு மேலே கிராஸாக வர்றதெல்லாம் நம்ம பாசி சொருகி கிராஸாக பின்னணும். சரி, அடிபாகம் முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 நாட்டு வருது. அதுக்கப்புறம் கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். 3 4 இந்த 2 ஒயர்லேயும் பாசி சொருகி நம்ம கார்னர் திருப்புறோம். இப்போ இந்த 2லேயும் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இந்த கார்னரில் மட்டும் 3 பாசி சேர்ந்த மாதிரி வரும். இது எல்லாமே ஒரே லெவலாக பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரே லெவலாக பின்னிருக்கிறேன். இது ப்ளூ கலர் பாசி மணி எடுத்திருக்கிறேன், ஸ்கொயர் பாசி. இது கார்னரில் இருந்து 2 ஒயர் எடுக்கணும். 2 ஒயர் அதுக்கடுத்து நாம் இருக்கிற ஒயரை சொருகிடலாம். கட் பண்ணாமல் அடியில் எந்த அளவு சொருகணுமோ சொருகிடலாம். ஒரு பாசிலையும் அதுக்கடுத்து ஒரு நாட்லேயும் சொருகணும். ஏன்னா இது பாசியில் மட்டும் சொருகக்கூடாது. ஏன்னா ஹோல் பெருசாக இருக்கிறதுனால உருவி வந்துடும். அதனால் அடி பக்கம் வர நீங்கள் சொருகிக்கிடுங்க. எந்த அளவு இருக்கோ அந்த அளவு சொருகிக்கிடுங்க. இந்த மாதிரி எந்த கலர்லனாலும் நீங்கள் பாசி மணி எடுத்து நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த பேக் பின்னுறதுக்கு 1144 பாசி மணி ஆயிருக்கு. எல்லாமே பாசி மணி தான், ஒயர் மட்டும் கம்மியாகும். அதுக்கடுத்து கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கைப்பிடி இது நார்மல் நாட் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 11 அடியில் 2 ஒயர் எடுத்து நான் சாதாரணமாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் பாசிலேயே கூட கைப்பிடி போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கூட போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.